கர்த்தர் நல்லவர். இன்றைய வேதவசனம் யாத்ராகமம் 40ஆம் அதிகாரம் 34ஆம் வசனம். அப்பொழுது ஒரு மேகம் ஆசரிப்பு கூடாரத்தை மூடினது, கர்த்தருடைய மகிமை வாசஸ்தலத்தை நிரப்பிற்று. கர்த்தர் இன்னைக்கு நமக்கு கொடுத்திருக்கிற வார்த்தை, கர்த்தருடைய மகிமை வாசஸ்தலத்தை நிரப்பிற்று. இது பழைய ஏற்பாட்டில் சொல்லப்பட்ட ஒரு வார்த்தை. இதை தியானிக்கும் போது புதிய ஏற்பாட்டிலேருந்து கர்த்தர் ஒரு வசனத்தை உணர்த்தினாங்க. அது யோவான் 1ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கும். அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணினார். நம்ம அதில் பார்த்தோம், கர்த்தருடைய மகிமை வாசஸ்தலத்தை நிரப்பிற்று. வாசஸ்தலம்னாலே கர்த்தர் வாசம் பண்ணக்கூடிய இடம். இங்கே என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, அவர் நமக்குள்ளே வாசம் பண்ணினார். அப்போ மகிமை எங்கே நிரப்பிற்று? நம்மளை நிரப்பிற்று. இன்றைக்கி இந்த ஆராதனையில் நாம் கலந்து கொண்டு ஆரம்பத்திலேருந்தே இதுவரைக்கும் தேவனுடைய வார்த்தையை நாம் கேட்டு அதை உணர்ந்து அதை அனுபவிக்கும் போது அவருடைய மகிமை நம்மளை நிரப்பி இன்றைக்கி நம்மளுடைய வாழ்க்கையில் அவருடைய மகிமை நிரப்பும் போது நம்மளுடைய வாழ்க்கை எப்படிப்பட்டதாக இருக்கும்னா, நம்ம எவ்வளவு அவமானப்பட்டிருந்தாலும், ஒதுக்கப்பட்டிருந்தாலும், சபிக்கப்பட்டிருந்தாலும், வேறு என்ன சொல்கிறது, நிந்தனைக்கு உட்பட்டிருந்தாலும், அவமானத்திற்கு உட்பட்டிருந்தாலும், எவ்வளவு எக்ஸ்ட்ரீம் லெவலுக்கு போயிருந்தாலும் இது இல்லை முடிவு. கர்த்தர் நமக்கு ஒரு மேன்மையான முடிவை நமக்கு வச்சுருக்கிறாங்க. எப்படி யோசேப்பினுடைய வாழ்க்கையில் சிறையிருப்பில் இருக்கும்போது அவருக்கு தெரியாது எந்த உயரத்துக்கு நாம் போக போகிறோன்னு. ஆனால் கர்த்தருக்கு தெரியும் எந்த இடத்துக்கு அவங்களை உயர்த்த போகிறாங்கன்னு. அதே மாதிரி தான் நம்ம இன்றைக்கி இருக்கிற நிலைமையை வச்சு என்னுடைய வாழ்க்கை இப்படியே போயிடுமோ அப்படிங்கிற எண்ணம் இல்லாமல் இன்றைக்கி அவருடைய மகிமை நம்மளை நிரப்பி இருக்குது. இந்த மகிமை நம்மளை கொண்டு போகக்கூடிய உயரமே வேறு. நம்ம இன்றைக்கி உள்ளதை நினச்சி நம்ம வருத்தப்பட்டுட்டோ கலங்கிட்டோ இருக்கிறதுல எந்த அர்த்தமும் கிடையாது. கர்த்தர் நம்மளை உயர்த்த வல்லவராக இருக்கிறார். அவர் இன்றைக்கி இருக்கிறத வச்சு நம்ம மனசு எவ்வளவு கஷ்டத்தில் இருந்தாலும் சரி, சஞ்சலத்தில் இருந்தாலும் சரி, நம்ம இதை நினச்சி சோர்ந்து போகாமல் கர்த்தர் என்ன அழைத்த அழைப்பு வேறு, கர்த்தர் எனக்கு வச்சுருக்கிற திட்டமே வேறு. ஏன்னா அவருடைய காட்ஸ் பிளான் இஸ் ஆல்வேஸ் பெஸ்ட்டு. நம்ம போடக்கூடிய பிளானை விட அவருடைய பிளான் என்றைக்குமே பெஸ்ட்டாக தான் இருக்கும். நம்ம சிந்தித்து இதை இப்படி முடிச்சிடணும்னு ஒரு காரியத்தில் நம்ம ஒரு பிளான் போட்டால் கூட கர்த்தர்கிட்ட அந்த முடிவை விடும்போது அவருடைய முடிவை பார்த்திங்கன்னா அது ஆல்வேஸ் பெஸ்ட்டு. எல்லாத்த விடையும் அதை நம்ம பெஸ்ட்டுன்னு சொல்கிற மாதிரி இருக்கும். அப்படிப்பட்ட முடிவை தான் கர்த்தர் நம்மளுடைய வாழ்க்கையில் வச்சுருக்கிறாங்க.